உலகில் நடக்கும் பல போர்களுக்கு பின்னால் இருப்பது வெறும் அரசியலா அல்லது சில வங்கியாளர்களின் பண ஆசையா? அமெரிக்கா ஏன் கியூபா, லிபியா, ஈராக் போன்ற குறிப்பிட்ட 7 நாடுகளை மட்டுமே குறிவைத்து தாக்கியது? இதற்கு பின்னால் இருக்கும் ஒரு கசப்பான உலக வரலாற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரத்தத்தில் எழுதின கதை இது. வரலாற்றில் ஒரு புகழ்பெற்ற வங்கியாளரின் கூற்று உண்டு. ஒரு நாட்டின் பணத்தை அச்சிடும் அதிகாரம் மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால் அந்த நாட்டின் சட்டங்களை யார் எழுதினால் எனக்கு என்ன கவலை? இதுதான் சர்வதேச மத்திய வங்கி முறையின் தாரக மந்திரம். முதலாவதாக வடகொரியா 2ஆம் உலகப் போர் முடிந்த சில ஆண்டுகளிலேயே மேற்கத்திய நாடுகளின் வங்கி அமைப்பை தனது எல்லைக்குள் அனுமதிக்க மறுத்துவிட்டது. இதன் விளைவாக 1950 கொரியா போர் வெடித்தது. பல லட்சம் உயிர்களை பழிவாங்கிய அந்த போருக்கு பின் இன்று வரை அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான பொருளாதார தடைகள் வடகொரியாவை உலக பொருளாதாரத்திலிருந்து தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அடுத்ததாக ஆப்கானிஸ்தான். 2001 செப்டம்பர் 11 இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாத ஒழிப்பு என்ற பெயரில் அமெரிக்கா இங்கு நுழைந்தது. சுமார் 20 ஆண்டுகள் நீடித்த இந்த நீண்ட போரின் பின்னணியில் தாலிபான்களை ஒடுக்குவது மட்டுமே நோக்கமாக சொல்லப்பட்டாலும் ஆசியாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அதன் புவிசார் முக்கியத்துவம் சர்வதேச நிதி அமைப்புகளுக்கு கட்டுப்படாத அதன் வங்கி முறையுமே முதன்மை காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் டாலர் ஆதிக்கத்திற்கு, அதாவது பெட்ரோ டாலர் முறைக்கு மிகப்பெரிய சவால் விட்ட நாடு ஈராக். அதன் அதிபர் சதாம் ஹுசேன் தனது நாட்டின் கச்சா எண்ணெயை அமெரிக்க டாலருக்கு பதிலாக ஐரோப்பிய நாணயமான யூரோவில் வர்த்தகம் செய்ய போவதாக அறிவித்தார். இது டாலரின் ஒற்றை ஆதிக்கத்திற்கு விழுந்த பலத்த அடி. இதன் விளைவாக 2003 ரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக கூறி ஈராக் மீது படையெடுத்து சதாம் ஹுசேனின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதன் பின்னரே ஈராக்கின் மத்திய வங்கி சர்வதேச கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. டாலர் அரசியலின் இந்த விசித்திரமான பக்கங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற உலக வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்போதே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஈரான். 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு மேற்கத்திய வங்கி அமைப்பில் இருந்து விடுபட்ட ஈரான் மீது இன்று வரை அணுசக்தி திட்டத்தை காரணம் காட்டி அமெரிக்கா கடுமையான பொருளாதார போரை நடத்தி வருகிறது. அமெரிக்காவின் மிக அருகிலேயே இருந்து கொண்டு முதலாளித்துவ வங்கி முறைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய நாடு கியூபா. 1959 ஃபெடல் காஸ்ட்ரோ புரட்சிக்கு பின் கியூபாவின் மத்திய வங்கி தேசியமயமாக்கப்பட்டது. இதை சகித்துக் கொள்ள முடியாத அமெரிக்கா பிக்ஸ் வளைகுடா படையெடுப்பு மற்றும் கடுமையான பொருளாதார தடைகள் மூலம் கியூபாவை முடக்க பார்த்தது. 7வது நாடு சூடான். சர்வதேச வங்கி அமைப்பிற்கு பணியே மறுத்ததால் 1998 சூடானில் முக்கியமான மருந்து தொழிற்சாலையை ரசாயன ஆயுத தயாரிப்பு மையம் என்று கூறி அமெரிக்கா ஏவுகணை வீசி அளித்தது. தொடர் சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் உள்நாட்டு பிரிவினைவாத மோதல்களின் விளைவாக சூடான் நாடு இரண்டாக உடைக்கப்பட்டு அதன் பொருளாதார முதுகெலும்பு முறிக்கப்பட்டது. சுருக்கமாக சொன்னால் சர்வதேச நிதி அமைப்புகளுக்கு தேவை நாடுகளின் நிலப்பரப்பல்ல, அந்த நாடுகளின் பொருளாதார சுதந்திரம். ஒரு நாடு தனக்கென தனித்துவமான சுதந்திரமான வங்கி முறையை கொண்டிருக்கும் வரை அதை வங்கியாளர்கள் ஆள முடியாது. இது ஒரு சதித்திட்ட கோட்பாடாகவே அல்லது புவிசார் அரசியல் கோட்பாடாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் பின்னாலும் இருக்கும் டாலர் அரசியலும் பொருளாதார ஆதிக்கமும் மறுக்க முடியாத கசப்பான உண்மை. மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.